Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.12 ஓட question number 3 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பஸ்ஸு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அது என்ன ஸ்பீட் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஸ்பீடில் அது போயிட்டுருக்கு. அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, மோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். 15 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு டைம் என்ன ஆகுது? குறையுது. பொதுவாகவே அதான் லாஜிக்காக. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கொஞ்சம் வேகமாக போனால் சீக்கிரமாக போவோம். ஸோ லாஜிக் என்ன? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஒரு இடத்துக்கு நம்ம வேகமாக போயிட்டோன்னா நம்ம போகிற டைம் என்னாகும்? குறையும். அதே ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறோன்னா நம்ம போகிற டைம் வந்து அதிகமாகும். அதனால் இந்த இன்வர்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலாக ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டாக? ஸோ இது நம்மளோட ஏர்லியர் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு டைமில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுங்கள்? ஆல்வேஸ் வந்து டைமில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற டினாமினேட்டர் மேலே கொண்டு போயிட்டேன், அங்கே இருக்கிறது இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன். இந்த டைமும் இந்த ஸ்பீடும் மாற்றிருக்கிறேன், அவ்வளோதான். எப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் டைமில் கொடுக்குறாங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர். இது ஒன்று தான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டைம் லெஸ் ஆகிருக்கு. ஸோ டைரக்ட் வேல்யூ தெரியாது, ஒன்லி டிஸ்டன்ஸ் தான் தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதுங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆக்சுவல் டைம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம போயிருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி போயிருப்போம்? 90 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ நான் இங்கே நோட் பண்ணுறேன், லெட் ஸ்பீட் பி எக்ஸ். நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, லெட் ஸ்பீட் பி எக்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? டிஸ்டன்ஸுக்கு 90 போட்டிருக்கேன், ஸ்பீடுக்கு எக்ஸ் போட்டிருக்கேன். இது நம்மளோட ஒரிஜினல் டைம், ஆக்சுவல் டைம். ஓகேவா? இப்போது இன்க்ரீஸ்டு டைம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆர் மோர்ன்ற வேர்டு கொடுத்தாங்க இல்லையா? அப்போது நமக்கு இன்க்ரீஸ்டு டைம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக அதாவது இன்க்ரீஸ்டு டைம் இல்லை, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் டைம் குறையுது. ஸோ நீங்கள் இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எடுத்துப்போமா? ஏன்னா இன்க்ரீஸ்டு டைம்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, டைம் குறைஞ்சி தானே மேம் இருக்குது, 30 மினிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் அப்போ அது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ சேஞ்ச் இன் டைம் என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் அதே தான், நான் போக வேண்டிய தூரம் அதே 90 கிலோமீட்டர் தான். ஆனால் ஸ்பீடு என்ன இருக்குது நம்மளுக்கு? எக்ஸ் ப்ளஸ் 15 ஆயிருக்கு. அதாவது நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ் வந்து ப்ளஸ் 15 ஆயிருக்கு. ஸோ இட் வுட் ஹவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ். இந்த வேர்ட் நல்லா கவனிங்க. 30 மினிட்ஸ் என்ன ஆயிருக்கு? லெஸ் ஆயிருக்கு. அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். 90 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் லெஸ் பண்ணால் நமக்கு என்ன, எவ்வளோ டைம் லெஸ் ஆகுது? 30 மினிட்ஸ். நார்மலாக வந்து நமக்கு என்ன தெரியும்? 30 மினிட்ஸ் அப்படின்றது ஹாஃப் அன் ஹவர். ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னா அர்த்தம் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னா 1/2. ஏன் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன்? இது ஏன் நான் 30 மினிட்ஸே வச்சுக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எக்ஸ் என்ன இருக்குது? கிலோமீட்டர் பர் ஹவரில் கண்டுபிடிக்கிறோம். இங்கே 15 அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க? ஹவரில் இருக்கீங்க. அப்போ இது ஹவரில் இருக்கும்போது இதை மட்டும் நீங்கள் மினிட்ஸில் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம் தப்பாக வரும். ஸோ அதனால் இது ஹவரில் இருக்கிறதுனால இதையும் ஹவரில் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 1/2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துப்போமா? இதுக்கு டினாமினேட்டரில் என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 15 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே எழுதுவோமா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்துடுச்சு. அப்போது இது என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 90 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் இது இங்கே பண்ணிங்க அப்படின்னா 90x இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க பாருங்கள். இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 90 உள்ளே பண்ணிங்க அப்படின்னா 90x ப்ளஸ் 90 இன்ட்டு 15 வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க. நான் அது ஏன்ற ஒரு லாஜிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
minus 90x the whole divided by x into x plus 15 is equal to 1 by 2 இருக்கா? ஸோ இப்போ பாருங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 90x plus 90x minus 90x கேன்சல் ஆயிடுச்சு அண்ட் இந்த டினாமினேட்டர் இங்கே போகும்போது நியூமரேட்டராக போகுமா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே மேலே என்ன தான் இருக்குது 90 into 15 is equal to இது இங்கே மேலே போச்சுன்னா என்ன ஆகும் x into x plus 15 divided by 2 புரியுதா பாருங்க இந்த டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டரில் போயிடுச்சு இது அப்படியே வச்சுருக்கேன் இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ 90 into 15 மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் நான் ஏன் இதை வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன்னா இப்போ இந்த 2 இங்கே கொண்டு வருவோமா இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது 15 into 2 என்ன ஆகும் 30 ஆகிடும் நல்லா பாருங்கள் 90 into 15 into 2 is equal to இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஓகே இப்போது 15 into 2 30 கரெக்டாக ஸோ இப்போ இதை நான் முன்னாடியே மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு 1350 அந்த மாதிரி வந்திருக்கும் அப்புறம் பண்ண கஷ்டமாக இருக்கும் இப்போ 2 பண்ணும்போது இது 30 ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தவொடனே என்ன தெரியும் 2 0க்கு 2 0 அப்படியே வச்சுக்கலாம் 9 3s are என்னது 27 ஸோ அப்போது 2700 is equal to x square plus 15x இப்போ இந்த 2700 இந்த பக்கம் வந்தால் நம்மளோட ஈக்குவேஷன் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0 நான் அதே ஈக்குவேஷன் தான் எழுதியிருக்கேன் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஜஸ்ட் மாற்றி எழுதியிருக்கேன் ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 270 இதுதான் என்னது நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து ஃபஸ்ட்டு சம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் இது உங்களுக்கு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலான மெத்தடில் ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன மைனஸ் 2700 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ளஸ் 15 அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த 100 ஓரமாக வச்சுட்டு 27 9 3 டைம்ஸ் 27 வருது ஆனால் இது எப்படி பண்ணாலும் என்ன ஆகும் இது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 15 and c is equal to minus 2700 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நம்பர் 2 டிஜிட்டில் இந்த நம்பர் 4 டிஜிட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபார்முலா என்ன மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ஸோ இப்போ b அப்படின்றது என்ன அர்த்தம் 15 அப்போ மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம் 225 இந்த 225 ஞாபகம் வச்சுக்குவோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ மைனஸ் 4 இன்ட்டு ஏன்றது 1 அண்ட் சின்றது என்ன அர்த்தம் மைனஸ் 2700 the whole divided by 2 into 1 2 ஆயிடுமா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு 4 1 டைம்ஸ் 4 தான் வரும் ஸோ இப்போ இந்த 4 இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 அப்படியே எழுதிக்கோங்க 7 4s are 28க்கு 8 பேலன்ஸ் 2 4 2s are 8 9 10 ஓகேவா ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது நம்மளுக்கு 2 தான் இருக்குது ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10800 அதாவது 10,800 225 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 11025 வருமா இப்போ 11025 டிவைடட் பை 2 ஓகே இப்போது இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது அப்படியே ஆன்சர் சொல்லுங்கன்னு வாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் இது நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பட் நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டோட ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் நான் அதாவது நம்மளோட ஏர்லியர் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11025 இருக்கு இல்லையா இப்போ இந்த 25 அப்படின்றது எதோட ஸ்கொயர் ரூட்டு 5ஓட ஸ்கொயர் ரூட் எப்போல்லாம் 25 வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம் 5 ஸ்கொயர் தான் 25 அப்போ ஒரு 25 பார்த்தீங்கன்னா ஒரு 5 போட்டுக்கோங்க ஒரு 5 போட்டுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது நம்மளுக்கு 110 இருக்குது எந்த ரெண்டு நம்பரை அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணால் 110 வரணும் அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 6 7s are 5 6s are
12 13 சார் அந்த மாதிரி அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது தூரமாக இருக்க ஏதோ ஒரு நம்பர் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். இது நீங்கள் எந்த ட்ரிக்ஸ் வேணால் வச்சு இது பண்ணுங்கள், ஆக்சுவல் ஸ்கொயர் நம்பருக்கு கண்டிப்பாக இது பொருந்தும். ஸோ இப்போ 110 அப்படின்றது என்ன அர்த்தம்? 10 × 11 கரெக்டாக 10 11s are 110. பாருங்கள் அடுத்தடுத்த நம்பர் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த 10 எடுத்து இங்கே போட்டுக்கணும். அதாவது சின்ன நம்பர், இந்த அடுத்தடுத்த நம்பரில் சின்ன நம்பர் எடுத்து போட்டிங்கன்னா இதுதான் இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர். இந்த ஸ்கொயர் ரூட் எதுக்கெலாம் பொருந்தும்னு கேட்டிங்கன்னா 25ல் முடியணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் இருந்தால் எனி டிஜிட், நீங்கள் வந்து 5 டிஜிட் 4 டிஜிட் 3 டிஜிட் எதில் எடுத்தாலும். நான் இப்போ உங்களுக்கு இங்கே சொல்லட்டுமா, இந்த 225 சொல்லட்டுமா? 225 நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆக்சுவலாக 225. இப்போ 25 அப்படின்றது 5 போட்டுக்க சொல்லிட்டேன். 2 எப்படி எழுதுவோம் நம்ம? 1 2 × 2ன்னு எழுதுவோமா? அப்போ சின்ன நம்பர் 1 15 ஸ்கொயர் 225 வந்துருச்சு. ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எனி நம்பர் 25 பண்ணுங்கள், ஒரு பாதி எடுத்துக்கோங்க, முன்னாடி இருக்கிற நம்பரை பக்கத்து நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதுங்க, அதோட சின்ன நம்பர் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ -15 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதோட வேல்யூ என்ன எழுத போகிறீங்க? இப்போது 105 கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸ் தேவையில்லை, ஸோ அதனால் இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை மட்டும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக எடுத்து எழுதுங்க. இப்போ இதில் -15 x is equal to -15 + 105 divided by 2 கரெக்டாக. இப்போ 105ல் 5 போயிடுச்சுனால என்ன ஆகும்? 100 வரும். இன்னும் ஒரு 10 போயிடுச்சுன்னா 90. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? 90/2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 45. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது x is equal to -15 - 105/2. ஸோ இப்போ எக்ஸ்க்கு என்ன வருது? இன்னொரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 110 120 வருமா? அப்போ x is equal to -120/2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -60 வருது. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? ஒரிஜினல் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீட் அப்படின்றது வந்து மைனஸில் இருக்குமா? மைனஸில் இருக்க பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஸ்பீடை வந்து எப்படி எழுதலாம்? தேர்ஃபோர் ஒரிஜினல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 45 km/h. எப்போவுமே என்னது? யூனிட் எழுத மறக்கவே கூடாது. எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஜாமெட்ரியில் கேட்டாலும் எதில் கேட்டாலும் இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது யூனிட் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இப்போ இதோட இந்த 3rd சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 4th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.